ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி கலங்கலான தண்ணியை இயற்கையான முறையில் நம்ம மண்பானையில் எப்படி இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரி கொண்டு வரதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த கலங்கல் தண்ணியை இயற்கையான முறையில், அதுவும் குளிர்ச்சியான மண்பானையில் எப்படி இந்த மாதிரி ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாமா? இந்த மாதிரி 2 மண்பானை எடுத்துக்கலாம். அதில் ஒன்றை நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு பானை இருக்கு இல்லையா, அதில் நம்ம டேப் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் டாப் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. இதில் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக எம்சில் வச்சு நல்லா அடைச்சிக்கலாம். இது இப்போ இந்த எம்சியில் இந்த டாப்பை சுற்றி வச்சாச்சு. இதை நல்லா காயட்டும். இன்னொரு மண்பானை எடுத்து கீழே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எடுத்துக்கலாம். இது மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். பஞ்சை கட் பண்ணி இதை உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா எல்லா சைடும் வர மாதிரி பஞ்சை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் லீக் ஆகாத மாதிரி பஞ்சை நல்லா வச்சுக்கலாம். நல்லா சுடு தண்ணியில் கழுவி நல்லா எடுத்துருக்குறேன். நீ அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னா, இது வெற்றி வேறு. இது தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கான வேறு. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை சுடு தண்ணியில் கழுவி எடுத்துருக்குறேன். இதை நீ அடுத்து மணல் போட்டதுக்கப்புறமா இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மெட்டலும் சுடு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். இதோட முடிஞ்சு இனி டேப் வச்ச பானைக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு.
பானை வச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துண்டு இருக்கு இல்லையா, இந்த துண்டை இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பானை இதில் வச்சுக்கலாம். இனி இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பானை வச்சாச்சு. இந்த கலக்கலான தண்ணியை இப்போது இந்த ஃபில்ட்ரு பானையில் நம்ம ஊற்றலாம். இது எப்படி ஃபில்டர் ஆகி தண்ணி நல்லா வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது இப்போ தண்ணி ஃபில்டர் ஆகி வருது பாருங்க. நம்ம ஊற்றின தண்ணியை விட கிளியராக வந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி கிளியராக வந்திருக்கா? மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.